இந்த உலகம் தேவ பிள்ளைகளுக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இங்கே புலம்பல் உண்டு, துக்கம் உண்டு, வேதனை உண்டு. நம்மோடு கூட நடக்கிறவர்களுக்கும் கண்ணீர் உண்டு. கண்ணீரை வரவழைக்கிற ஏதாவது அனுபவம் எல்லா தெய்வ மக்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். நம்முடைய வேதனைகளை நம்முடைய உதடுகளின் வழியாக அறிவிக்க முடியாமல் போகும் பொழுது அது கண்ணீரின் வழியாக வெளிப்படுகிறது. பூமியில் இருக்கிற சகல மிருக இன ஜந்துக்கள் வேதனை வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, பாடு வரும் பொழுது அது ஓ என்று கூக்குரலிடும். ஆனால் இருதயம் உடைந்து போகத்தக்கதான சூழ்நிலைகள் வரும் பொழுது மனிதனுக்கு மாத்திரம் கண்ணீர் விடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமது கண்களை கண்ணீரினால் கழுவுவது நல்ல காரியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையின் காரியத்தை இன்னும் தெளிவாக காண்பதற்கு அது உதவியாகிறது. உங்கள் கண்களிலிருந்து வடிகிற கண்ணீரை பார்க்கிறவர்கள் அதை கௌரவமாக எடுக்க அவசியமில்லை. அதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுப்பார்கள் என்று நமக்கு நம்ப முடியாது. உங்களுடைய உற்ற தோழனாக இருந்தாலும் உங்களுடைய கண்ணீரின் உண்மையான அந்த விலை, அந்த பாரம் என்ன என்பது அவருக்கும் அறிந்திடுவதற்கு வாய்ப்பில்லை. பல சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய கண்களிலிருந்து வடிகிற கண்ணீரை மற்றவர்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லி உடனடியாக கைகளினாலோ துணிகளினாலோ நாம் உடனடியாக துடைத்து விடுவதுதான் வழக்கம். ஆனால் நம்மை ஒரு தகப்பனை போல நேசிக்கிற, ஒரு தாயை போல தேற்றுகிற நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் இந்த கண்ணீரை வடிப்பதற்கு நாம் ஒருபோதும் தயங்கிட வேண்டாம். தேவனை நமக்கு எங்கு பார்க்க முடியும்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து அவனை ரட்சிக்கிறார். யார் இருதயத்தில் நொறுங்குண்டு கண்ணீரோடு கூட காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு அருகாமையில் நாதர் இயேசு கிறிஸ்து உண்டு. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். மனவியாகுலத்தோடு மிகவும் அதிகமாக கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் நெருங்கி வந்தவர்களை ஒருபோதும் ஆண்டவர் தள்ளி போடுவதில்லை. தேவனும் நம்மோடு கூட கண்ணீர் வடிக்கிறார். நம்முடைய இருதயம் தகரும் பொழுது, அவர் உடைய இருதயம் நொறுங்கி போகும் பொழுது தேவனுடைய இருதயமும் வேதனை அடைகிறது. ஆழமாய் ஏற்படுத்தப்பட்ட அநேக காயங்களை இந்த கண்ணீரின் வழியாக நாம் வெளியே எடுத்து எறிந்து விட முடியும். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு துருத்தி உண்டு. நம்முடைய கண்ணீர்களை எடுத்து அதில் சேகரித்து வைக்கிற ஒரு பாத்திரம் அவருடைய கையில் இருக்கிறது. உங்களுடைய கண்ணீரிலிருந்து வடிந்த அந்த கண்ணீர்களை அளப்பதற்கோ அதை பரிசோதிப்பதற்கோ பூமியில் எந்த ஒரு லேபோ மனிதனோ இல்லை. ஆனால் பாத்திரத்திலே சேகரித்து வைத்த அந்த கண்ணீர் எதற்கு என்பதை அறியக்கூடிய ஒரு தகப்பன், ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு உண்டு. நீங்கள் இதுவரை வடித்த சகல கண்ணீரும் அந்த பாத்திரத்தில் இருக்கிறது. அந்த துருத்திகளை சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காலத்திற்கு கர்த்தர் அதற்கேற்ற பலனை, அந்த கண்ணீரை கண்டு உன் வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில தக்க பிரதிபலனை தக்க சமயத்தில் ஏற்ற காலத்தில் தந்து கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கண்ணீரை துடைத்து நீங்கள் சந்தோஷத்தோடு கூட இந்த பூமியில வாழ வழிவகுத்துடுவார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். உங்களோடு கூட அழுகிற ஒரு ஆண்டவர், நீங்கள் துக்கப்படும் பொழுது வேதனைப்படுகிற ஒரு ஆண்டவர் நமக்குண்டு. அந்த தெய்வம் உங்கள் கண்களில் வடிகிற கண்ணீருக்கு ஏற்ற பிரதிபலனை, பலனை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, தெய்வீக சுகத்தை, தெய்வீக விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.